பிரைஸ் தி லார்ட். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் இனிதான நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்கள். இந்த அற்புதமான நிலவின் ஒளி நிகழ்ச்சியின் மூலம் மறுபடியும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். பிரியமானவர்களே, நீங்கள் எல்லாரும் சுகமாயிருப்பீர்கள் என்று நான் ஆண்டவருக்குள் நம்புகிறேன். உங்களுக்காக நானும் என் குடும்பமும் என் சபையும் என் ஊழியர்களும் என்னோடு கூட இணைந்து பணி செய்கிற தேவனுடைய பிள்ளைகளும் ஊழியக்காரர்களும் உங்களுக்காக தினந்தோறும் ஜெபித்துக் கொண்டிருக்கிறார்கள். ஒவ்வொரு நாளும் உங்களுக்காக ஜெபிக்கிறோம். ஆண்டவர் நிச்சயமாய் உங்களை ஆசீர்வதித்து உங்கள் மன விருப்பங்களை எல்லாம் நிறைவேற்ற அவர் போதுமானவராக இருக்கிறார். கவனிங்க, இன்னைக்கு உங்களை உற்சாகப்படுத்துறதுக்கு ஒரு வார்த்தையை நான் சொல்லி, பரிசுத்த ஆவியானவர் என்னோட பேசின வார்த்தையை உங்களுக்கு சொல்லி நான் உற்சாகப்படுத்த விரும்புறேன். என் அன்புக்குரியவர்களே, நீங்க இன்னைக்கு யாரை பாக்குறீங்க, எதை பாக்குறீங்க? இன்னைக்கு உங்க பார்வையை சரிப்படுத்தணும்னு ஆண்டவர் விரும்புறார். என்ன பாஸ்டர், பார்வையை சரிப்படுத்தணும்னு ஆண்டவர் சொல்றாருன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி நீங்க கேட்கலாம். நல்லா கவனிங்க, நீங்க பார்க்கிற பார்வை வேறு, நீங்கள் பார்க்கிற விதமும் வேறு, தேவன் பார்க்கிற விதமும் வேறு. நம்ம சுத்தி இருக்கிற சூழ்நிலைகளை பார்ப்போம், நமக்கு இருக்கிற பிரச்சனையை பார்ப்போம், நமக்கு இருக்கிற போராட்டத்தை பார்ப்போம், நமக்கு இருக்கிற வியாதிகளை பார்ப்போம், நமக்கு இருக்கிற சங்கடங்களை பார்ப்போம், நம்மளை விரோதிக்கிற மனிதர்களை பார்ப்போம், நமக்கு விரோதமா எழும்புகிற கூட்டத்தை பார்ப்போம். இப்படி நம்முடைய வாழ்க்கையில நம்மளை பலவீனப்படுத்துகிற பல விஷயங்களை நம்ம பார்த்து 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 அதனால நம்ம பலன் அடைவோமா அப்படின்னு கேட்டா இல்ல, பலவீனம் தான் அடைவோம். பிரச்சனைகளை பார்க்க பார்க்க இன்னும் கொஞ்சம் பலவீனம் அடைவோம். எனக்கு நான் இப்படி சொல்லுவேன், அடிக்கடி சொல்லுவேன், சரீரம் மெலிஞ்சுக்கிட்டே போகுது அப்படின்னு சொல்லுவாங்க. ஏன் மெலிஞ்சுக்கிட்டே போகுது? பிரச்சனையை பார்த்து பார்த்து கவலைப்பட்டு அவங்களால சரியா சாப்பிட முடியாது, சரியா தூங்க முடியாது. ஒருவேளை இந்த காணொலியை பார்க்கிற சிலர் கூட நீங்க அப்படி சொல்லலாம், நான் நிம்மதியா தூங்கி பல மாசம் ஆச்சு பாஸ்டர், நான் சரியா சாப்பிட்டு பல நாட்கள் ஆச்சு, என்னுடைய வாழ்க்கையில என்னை சுற்றி இருக்கிற எல்லா பிரச்சனைகளும் என்னை போட்டு அழுத்துது, என்னை பலவீனப்படுத்துது அப்படின்னு நீங்க சொல்லலாம். நல்லா கவனிக்கணும், இப்படி பலவீனப்பட்டு போயிருக்கிற சிலருடைய வாழ்க்கையில தேவனுடைய பார்வை விசேஷமாய் விழுகிறது. என் அன்புக்குரியவர்களே, நீங்கள் உங்களை சுற்றி இருக்கிற பிரச்சனைகள் எல்லாம் பார்த்து 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 அந்த பிரச்சனைகள் உங்களை பலவீனப்படுத்துகிறது நீங்கள் பார்க்கிறீர்கள். நான் இப்படி சொல்றேன், உங்களுக்குள்ள இருக்கிற பலவீனத்தை தான் நீங்க பார்க்கிறீங்க, ஆனால் கர்த்தர் உங்களுக்குள்ள இருக்கிற பலனை பார்க்கிறார். என் அன்புக்குரியவர்களே, கிதியோனை குறித்து ஆண்டவருடைய வார்த்தை சொல்லுகிறது. நியாயாதிபதிகளின் புஸ்தகத்துல 6ஆம் அதிகாரம் அதனுடைய 14வது வசனம் இவ்விதமாய் சொல்லுகிறது, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, உன்னை அனுப்புகிறவர் நான் அல்லவா, உனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு போ, நீ இஸ்ரவேலை மீதியானியரின் கைக்கு நீங்களாக்கி ரட்சிப்பாய். என் அன்புக்குரியவர்களே, அவனுடைய மனதிற்குள் ஏதாவது ஒரு மாற்றம் வந்து விடாதா? யாரையாகிலும் தேவன் ஒரு மனிதனாக எழுப்ப மாட்டாரா? மீதியானியர்களின் கையிலிருந்து இஸ்ரவேலை ரட்சிக்க யாராவது ஒரு ரட்சகன் எழுப்ப மாட்டானா? ஏனென்றால் சூழ்நிலைகள் எதுவும் சாதகமாக இல்லை. அவருடைய விளைச்சல்களை அனைத்தையும் மீதியானியர்கள் திருடி கொண்டு போகிறார்கள், சிறைப்படுத்தப்பட்டிருக்கிறார்கள். இஸ்ரவேலர்கள் தங்களுடைய சொந்த ஆசீர்வாதங்களை, தங்களுடைய கையின் பிரயாசங்களை சம்பூர்ணமாய் அனுபவிக்க முடியாத ஒரு நிலைமை. இப்படிப்பட்ட ஒரு இக்கட்டான நிலைமையில தன்னை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளை முழுவதும் கிதியோன் பார்த்து 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 பலவீனம் அடைந்திருந்த காலகட்டத்தில் கர்த்தர் கிதியோனை பார்த்தார். என் அன்புக்குரியவர்களை நான் எப்படி சொல்லுவேன், கிதியோனை பார்த்ததை விட கிதியோனுக்குள் இருக்கிற பலனை பார்த்தார். என் அன்புக்குரியவர்களே, இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேச விரும்புகிறார். உங்களுக்குள் இருக்கிற ஒரு பலன் இருக்கிறது, உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வைராக்கியத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள ஒரு தாகத்தை வைத்திருக்கிறார், உங்களுக்குள்ள இருக்கிற அந்த பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்கு எது பலம் நீங்க கேட்கிறீங்களா? நான் என்னுடைய சூழ்நிலைகளை எல்லாம் சொல்லி 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 என்னுடைய சரீரத்தை வருத்தி நான் பலவீனம் அடைந்திருக்கிறேன், என் சரீரம் சோர்ந்து போயிருக்கிறது, என் மனது களைத்து போயிருக்கிறது, என் உள்ளம் செயல்படுவதற்கு ஒத்துழைக்க மாட்டேன் என்று சொல்லுகிறது. இன்னைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், என் அன்புக்குரியவர்களே, இதெல்லாம் களைத்து போயிருக்கலாம், இதெல்லாம் சோர்ந்து போயிருக்கலாம், இதெல்லாம் உங்களுக்கு ஒத்துழைக்காம இருக்கலாம், ஆனால் ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற பலனை பார்க்கிறார். எது பலன்? நீங்கள் இவ்வளவு பிரச்சனைகள் வந்தும், இவ்வளவு போராட்டங்கள் வந்தும், உங்களை சுற்றி இருக்கிற சூழ்நிலைகள் எதுவும் சாதகம் இல்லாமல் இருந்தும், உங்கள் மனதும் உங்கள் சரீரமும் உங்களுக்கு ஒத்துழைக்காமல் இருந்தும், உங்கள் உள்ளத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த விடியலுக்கான தாகம், உங்கள் உள்ளத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த விடியலுக்கான ஏக்கம், உங்கள் உள்ளத்துக்குள் கொழுந்து விட்டு எரிந்து கொண்டிருக்கிற அந்த மாற்றத்திற்கான அந்த ஜெபம் உங்களுக்குள்ள இருக்கிற பலன், அதை ஆண்டவர் பார்க்க விரும்புகிறார். அந்த கொஞ்சம் பலன் இருந்தா போதும், அந்த கொஞ்சம் ஜெபம், அந்த கொஞ்சம் பாரம், அந்த கொஞ்சம் தரிசனம், அந்த கொஞ்சம் உள்ளத்தில் இருக்கிற ஏக்கம், அந்த கொஞ்சம் கர்த்தரை குறித்ததான, பரிசுத்தத்தை குறித்ததான, விசுவாசத்தை குறித்ததான, தேவனுடைய நீதியை குறித்ததான அந்த வைராக்கியம்
அது உங்களுக்குள் பலனாக இருக்கிறபடினால அந்த கொஞ்ச பலனை வைத்து ஆண்டவர் உங்கள் வாழ்வில் பெரிய காரியங்களை செய்ய விரும்புகிறார். ஏனென்றால் நீங்களும் நானும் ஆராதிக்கிற தேவன் ஆமென் அநேகம் பேரை கொண்டாகிலும் கொஞ்ச பேரை கொண்டாகிலும் கர்த்தருக்கு கிரியை செய்வதற்கு தடையில்லை என்று வேதம் நமக்கு சொல்லிக் கொடுக்கிறது. என் அன்புக்குரியவர்களே, உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பலன் போதும், உங்களுக்குள்ள இருக்கிற கொஞ்ச ஜெப வாழ்வு போதும். எழும்புங்கள், எழும்புங்கள், தூசியை உதறிவிட்டு எழும்புங்கள். உங்களுக்கு இருக்கிற கொஞ்ச பாரத்தை ஆண்டவர் பார்க்கிறார். உங்களுக்குள்ள ஏங்கி கொண்டிருக்கிற ஏக்கத்தை, உங்களுக்குள்ள ஆண்டவருடைய சமூகத்தில் பாராட்டுகிற அந்த வைராக்கியத்தை கர்த்தர் பார்க்கிறார். அதுதான் உங்களுக்குள்ள இருக்கிற பலன். அன்றைக்கு கிதியோனுக்குள் இருந்த பலனை வைத்து ஆண்டவர் மீதியானியர்களை முறியடித்தது போல இன்றைக்கு உங்களுக்குள் இருக்கிற அந்த கொஞ்ச பலனை வைத்து உங்களோடு போராடி கொண்டிருக்கிற உங்கள் ஊழியத்தோடு, சபையோடு, தரிசனத்தோடு, தேவ பிள்ளைகளுடைய ஆவிக்குரிய வாழ்வோடு, அவன் தேசத்தோடு போராடி கொண்டிருக்கிற எல்லாம் மீதியானிய வல்லமைகளை முறியடிக்கும்படிக்கு தேவனுடைய பார்வையிலே நீங்கள் இருக்கக்கூடிய நபர் சாதாரணமானவர்கள் அல்ல. நீங்கள் கிதியோன்கள், நீங்கள் கிதியோன்கள். எழும்புங்கள், எழும்பி அந்த கொஞ்ச பலனோடு புறப்படுங்கள். கர்த்தருடைய ராஜ்யத்தை ஆண்டவர் உங்கள் கைகளில் கொடுத்து அவருடைய சித்தத்தை நிறைவேற்ற அவர் வல்லமையுள்ளவராய் இருக்கிறார். அந்த கொஞ்ச பலன் போதும். இன்னைக்கு நைட் ஆண்டோடு சொல்லுங்க, என்னை பலவீனப்படுத்த முடியாத, என்னை பலவீனப்படுத்துவதற்கு என்னோடு போராடுகிற பலவீனமே, சத்துருவே நீ ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், நான் முற்றும் பலவீனன் அல்ல, எனக்குள் இருக்கிற பலன் கொஞ்சம் இருக்கிறது. நான் முற்றும் பலவீனன் அல்ல, நான் முற்றும் முடங்கி போகவில்லை, எனக்குள் இருக்கிற பலனை ஆண்டவர் கண்டுபிடித்திருக்கிறார், அதை எனக்கு உணர்த்தி இருக்கிறார். எனக்கு இருக்கிற இந்த பலத்தோடு நான் புறப்பட போகிறேன், எனக்குள்ள இருக்கிற இந்த ஜெப ஆவியோடு புறப்பட போகிறேன், எனக்குள்ள இருக்கிற இந்த பரிசுத்த வைராக்கியத்தோடு புறப்பட போகிறேன். என்னை கொண்டு ஜாதிகளை கர்த்தர் முறியடிப்பார், என்னை கொண்டு சத்துருக்களை ஆண்டவர் முறியடித்து என்னை ஒரு ஜெய வீரனாய் நிறுத்துவார் என்று வீர முழக்கத்தோடு, விசுவாச முழக்கத்தோடு எழும்பி பாருங்கள். உங்களை கொண்டு கர்த்தர் செய்கிற காரியம் பயங்கரமாயிருக்கும். ஜெபிக்கலாம். அன்பின் ஆண்டவரே, இந்த காணொலியை பார்க்கிற ஒவ்வொருவருக்குள்ளும் தங்களுக்குள் இருக்கிற பலனை கண்டுபிடிக்கக்கூடிய ஆவிக்குரிய ஞானத்தை, ஆவிக்குரிய வெளிப்பாட்டை ஆண்டவர் கொடுக்கும்படி நான் ஜெபிக்கிறேன். எல்லா விதமான பலவீனங்களும், எல்லா விதமான சூழ்நிலைகளையும் மேற்கொண்டு எழும்புவதற்கு தேவாவியானவர் இந்த இரவில் தானே ஒரு பலனை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி ஜெபிக்கிறேன். அவர்களுக்குள் இருக்கிற கொஞ்ச அந்த ஆவிக்குரிய அனுபவங்கள், அந்த கொஞ்ச ஜெப வாழ்வு, அந்த கொஞ்ச விசுவாச வாழ்வு, அந்த கொஞ்ச வைராக்கியம் இன்றைக்கு இரவிலே தட்டி எழுப்பப்படுவதாக என்று சொல்லி ஜெபிக்கிறேன். ஆண்டவர் பயன்படுத்தும், தம்முடைய நாமத்தை மகிமைப்படுத்தும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. ஆண்டவர் உங்களுக்குள் இருக்கிற பலனை பார்க்கிறார். நீங்கள் மற்றவைகளை பார்ப்பதை நிறுத்திவிட்டு உங்களுக்குள் அவருடைய பார்வை வரட்டும். அவர் பார்த்த பலனை நீங்கள் பார்ப்பீர்கள். ஆண்டவர் உங்களை பயன்படுத்துவார். God bless you. ஆமென்.